அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோடில் எங்கே விட்டோம்? நம்ம அரசர், இளவரசர், அப்புறம் ராணி புவன மகாதேவி 3 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. சக்கரவர்த்தியும் இளவரசரும் நைட் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போனாங்க. கரெக்டாக? ஸோ இப்போது நம்ம பரஞ்சோதி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அந்த இருட்டான ரூமில் அந்த 2 பேர் பரஞ்சோதியை உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு என்ன நடக்குது, என்ன இடம் இது, ஒன்றுமே புரியல. இந்த குழப்பத்தெல்லாம் விட அவனுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை பசி. பயங்கரமாக பசிச்சது அவனுக்கு. கொண்டு வந்த மூட்டையையும் யானையை விரட்டின இடத்துலயே போட்டுட்டு வந்துட்டோம். ஆமாம், ஏன் தேவையில்லாமல் அந்த யானையை விரட்டணும்? நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு இருந்திருக்கலாமே. ஐயோ, இப்போ பசி வேற கொள்ளுதே. கடைசியில் இந்த புத்த பிக்ஷு சொன்னது சரியா போச்சு. அப்பயே சொன்னாரே இன்னைக்கு நைட்டு ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு. அவர் ஒருவேளை பெரிய முனிவரோ? இவ்வளோ கரெக்டாக எல்லாத்தையும் எப்படி சொல்கிறாரு? அப்போ நான் கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சிருவேன்னு சொன்னாரே, அதுவும் நடக்கணுமே. இப்படிலாம் புலம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அறையில் ஒரு மாற்றம். இவ்வளோ நேரம் இருட்டா இருந்த அறையில் இப்போ எங்கிருந்தோ கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு. எங்கிருந்து வெளிச்சம் வருதுன்னு பார்த்தா மேலே கூரையில் ஒரு சின்ன ஓட்டை தெரிஞ்சுது. அது வழியா நிலா வெளிச்சம் உள்ள வந்துச்சு. ஆனா இவ்வளோ நேரம் அந்த ஓட்டை இல்லையே, இப்ப எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த ஓட்டை பெருசாயிட்டே இருந்தது. ஐயோ, என்ன இது? ஒரு நிமிஷம் பரஞ்சோதிக்கு மூச்சே நின்று போச்சு. அந்த ஓட்டை வழியா நெளிஞ்சு நெளிஞ்சு நீளமான பாம்பு, இல்ல கயிறு வந்துட்டு இருந்துச்சு. மதியம் அந்த புத்த சன்னியாசி பாம்போட மூஞ்சி முன்னாடி நின்னதுல இருந்து கயிறு கூட பாம்பா தெரிஞ்சு பரஞ்சோதிக்கு. இப்பதான் எல்லாம் புரியுது பரஞ்சோதிக்கு. அவனை காப்பாத்த யாரோ கூரை வழியா விலக்கி உள்ள கயிறு விடுறாங்க. ஆனா இவன் இருக்கிற இடம் யாருக்கு தெரியும்? அதுவும் இந்த ஊர்ல யாரையுமே எனக்கு தெரியாது. இவனை காப்பாத்தி ஆகணும்னு அப்படி யார் ஆசைப்படுறான்? கயிறு தரைய தொடுற அளவு வந்துருச்சு. கயிறை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டுறாங்க. இவனை மேல வர சொல்லி சிக்னல் கொடுக்குறாங்களோ? இதுல ஏறி போனா இன்னும் என்னென்ன ஆபத்துலாம் வருமோ? ஆனாலும் யார் இதெல்லாம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருந்தா பரஞ்சோதி. அதுக்கும் மேல இந்த பசிய போக்குறக்காகவாது இங்கிருந்து தப்பிச்சாகணும்னு ஒரே வெறியோட கைத்த பிடிச்சு மேல ஏறினான். மேல கூரை கிட்ட வந்ததும் 2 கை அவனை மேல பிடிச்சு தூக்குச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம புத்த பிக்ஷு. அவர் கூட அவரோட ஒரு சிஷ்யனும் நின்றுட்டு இருந்தான். இப்ப எதுவும் பேசாதன்னு பிக்ஷு பரஞ்சோதி கிட்ட ஆக்ஷன் பண்ணி காமிச்சு மெதுவா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. புத்த பிக்ஷு அப்படியே சைலண்டா முன்னாடி நடக்க பின்னாடி இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. யாராச்சும் வர மாதிரி இருந்துச்சுன்னா டப்புன்னு பிக்ஷு இவங்களுக்கு சிக்னல் கொடுத்து அப்படியே எல்லாரும் ஒழிஞ்சுப்பாங்க. இப்படியே மெதுவா நடந்து போய் கோவில் மாதிரி இருக்கிற ஒரு அழகான கட்டிடத்துக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அதுதான் ராஜவிகாரம். நான் போன எபிசோட்ல சொன்னேன்ல, புத்த துறவிகள் எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ராஜவிகாரம். பல்லவர்கள் ஆட்சி செய்த காலத்துல எல்லா மதத்துக்கும் சமமான மரியாதை இருந்துச்சு. அவங்களோட மதத்துக்கான கோவில்கள், தங்கும் இடங்கள்னு எல்லாமே சிறப்பா அமைக்கப்பட்டுச்சு. இந்த ராஜவிகாரமும் ரொம்ப பிரம்மாண்டமா சிறப்பா இருந்துச்சு. அந்த நிலா வெளிச்சத்துல முத்து மாதிரி வெள்ளை சுண்ணாம்பு பூசின அந்த பெரிய கட்டடத்தோட அழகை ரசிச்ச பரஞ்சோதி, ஆஹா என்ன அழகான கோவில் அப்படின்னு வாய் விட்டு சொன்னான். உடனே பிக்ஷு வந்து அவன் வாயை மூடிட்டாரு. ஏன்னா கரெக்டா அவங்க நின்றுட்டு இருந்த இடத்த நோக்கி 2 குதிரைகள் வந்துட்டு இருந்துச்சு. அந்த குதிரை மேல 2 வீரர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், இன்னொருத்தர் ஒரு இளம் வாலிபன். 2 பேரும் பெரிய முண்டாசு கட்டியிருந்தாங்க. இவங்க கிட்ட வந்ததும் அந்த கொஞ்சம் வயசான வீரர் புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்ல, பிக்ஷு தர்மம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொன்னாரு. இரவு 2ஆம் ஜாமத்துக்கு மேல யாரும் வெளியே கிளம்ப கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த வயசான வீரன் கேக்குறான். தெரியும், ஆனா துறவிகளுக்கும் அந்த கட்டளை உண்டுன்னு தெரியாது அப்படின்னு பிக்ஷு சொல்றாரு. எங்கிருந்து வரீங்க? இவங்க 2 பேரும் யாரு? உங்க பேர் என்ன அப்படின்னு அந்த வீரன் கேக்குறான். அதுக்கு பிக்ஷு, என் பேர் நாகநந்தி, இவங்க 2 பேரும் என் சிஷ்யர்கள், சோழ நாட்டை சேர்ந்தவங்க, இன்னைக்கு தான் வந்தாங்க, காஞ்சிக்கு புதுசு,
வழி தெரியாம போயிட்டாங்க, அதான் தேடி பிடிச்சி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பிக்ஷு சொன்னாரு. சரி, இனிமேல் இப்படி அர்த்தராத்திரியில வெளியே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வீரர்களும் கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் ராஜவிஹாரத்துக்குள்ள போய் கதவை சாத்திட்டாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் நாகநந்தி பரஞ்சோதியை பார்த்து, எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எந்த ஆபத்தை சொல்றீங்க அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான். இதோ இப்போ வாசல்ல ஒரு ஆபத்து வந்துச்சு. குதிரையில வந்த அந்த 2 வீரர்கள் யாருன்னு தெரியுமா? மகேந்திர சக்கரவர்த்தியும் இளவரசர் நரேந்திரவர்மனும். இத கேட்ட உடனே பரஞ்சோதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது, நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அட ஆமா, 2 பேரும் மார்வேஷத்துல நகரத்தை சுத்த கிளம்பிட்டாங்க. அவரை மாதிரி யாராலையும் வேஷம் போடவே முடியாது தெரியுமா அப்படின்னு நாகநந்தி சொல்றாரு. சரி, அவங்களால எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான். அதுக்கு நாகநந்தி, என்ன ஆபத்து நான் கேக்குறேன், நீ தான் யானை மேல வேல் வீசினவன்னு தெரிஞ்சா உன்னை உயிரோடவே விட மாட்டாங்க. அந்த இளவரசன் இருக்கானே, சரியான தலகணம் பிடிச்சவன். அவனை விட சிறந்த வீரன் யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். நீ எவ்வளோ பெரிய வீரன்னு எனக்கு தெரியும். உன்னை அவங்க சும்மாவே விட மாட்டாங்க. நீ வேலை எறிஞ்சனாலதான் யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி உன்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நாட்டுல இப்படியுமா அநியாயம் நடக்குது அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறான் பரஞ்சோதி. அட ஆமா, இந்த காஞ்சி நாட்டு பல்லவர்களோட குல தொழிலே இதுதான். நல்ல வேலை, புத்தர் அருளால நான் இருக்கேன் உன்னை காப்பாத்த அப்படின்னு பிக்ஷு சொல்றாரு. சரி, ஆபத்துல ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது அப்படின்னு பரஞ்சோதி சொல்ல, நாகநந்தி அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து, இங்கேயே கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கு, இன்னும் உனக்கு ஆபத்து இருக்கு, காலையில இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பரஞ்சோதி படுத்த உடனே தூங்கிட்டான். ஆனாலும் சரியா தூங்கல, பயங்கரமான கனவுலாம் வந்துச்சு. அதுல நாகநந்தி அவன் மூஞ்சி முன்னாடி வந்து அவன் முகத்தை உத்து பாக்குற மாதிரியும், அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ அவர் அப்படியே பாம்பா மாறி அவனை தீண்ட வர மாதிரியும்லாம் கனவு வந்துச்சு. பரஞ்சோதி அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சு பார்த்தா உண்மையாவே நாகநந்தி அவன் முன்னாடி நின்று அவனை குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தாரு. ஏன் இவ்வளோ பயம்? ஏதாச்சும் கெட்ட கனவா? சரி, முதல்ல எந்திரி, விடிய போகுது, நம்ம உடனே கிளம்பி விடியறக்குள்ள கோட்டையை தாண்டி ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு இவ்வளோ அவசரம், நீங்க இதெல்லாம் செய்றீங்க அப்படின்னு பரஞ்சோதி கேட்க, இதெல்லாம் புத்தரோட ஆணை, உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? வரலனாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் என் பேச்ச கேளு. கோட்டையை விட்டு உன்னை வெளியே கொண்டு போயிட்டா போதும், அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி இருந்துக்கோ அப்படின்னு நாகநந்தி சொன்னாரு. சரின்னு பரஞ்சோதி மண்டைய ஆட்டுறான். உன் கண்ணை கட்டி கூட்டிட்டு போறேன், நீ எதுவும் பேசாம வா அப்படின்னு பிக்ஷு சொல்ல, அதுக்கும் மண்டையாட்டிட்டு கண்ணெல்லாம் கட்டிட்டு பிக்ஷு கையை பிடிச்சிட்டு கூடவே போறான். பரஞ்சோதியோட நெஞ்சு படக்குன்னு அடிக்குது. முதல்ல விஹாரத்தோட வாசலுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் தெருவெல்லாம் சுத்தி திரும்பி விஹாரத்துக்குள்ளேயே போன மாதிரி இருந்துச்சு. ஓ, எனக்கு வழி தெரியாம இருக்கு இப்படிலாம் இந்த பிக்ஷு கூட்டிட்டு போறாரா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஏதோ குகைக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி இருந்தது. நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து விட்டாரு. கண்ணை திறந்து பார்த்தா ஏதோ சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி இருந்தது. அவன் முன்னாடி ஒரு அழகான அகழி, அடர்ந்த காடு. அந்த அகழியில ஒரு படகு நின்றுட்டு இருந்தது. அதுல ஏறி 2 பேரும் போனாங்க. இந்த இத்தனூண்டு அகழிய கடக்க எதுக்கு இவ்வளோ பெரிய படகுலாம், நீந்தியே போயிடலாமே அப்படின்னு பரஞ்சோதி கேட்குறான். ஓ, தாராளமா நீந்தலாமே, முதல்ல எங்க கிட்ட மாட்டாம நீந்தி போகணும், அவ்வளோதான் அப்படின்னு பிக்ஷு சொல்ல, அப்படியே சுத்தி பார்த்தா அத்தனை முதலைங்க. சாதாரண காலத்துல இந்த முதலைங்கெல்லாம் இருக்காது, போர் வரப்ப மட்டும்தான் திறந்து விடுவாங்க. நேத்து தான் திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பிக்ஷு சொன்னாரு. அப்போ நிஜமாவே போர் வரப்போகுதா அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான். பின்ன வேற எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பிக்ஷு சொன்னாரு.
அவளோட அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இந்த நாகநந்தி யாருன்னு ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியல. பரஞ்சோதிக்கு ஏன் இதெல்லாம் பண்றாரு, எங்க கூட்டிட்டு வந்திருக்காரு, எல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.